ஹலோ சில்ட்ரன், இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 3 டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன், ஸோ வாட்டர் பார்ன் டிசீசஸ், அதர் டிசீசஸ், இந்த 3 டாபிக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் வாட்டர் பொல்யூஷன். ஸோ இந்த நேம்லேயே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், லோயர் கிளாஸஸ்லேயும் படிச்சிருப்பீங்க. ஸோ வாட்டர் வந்து பொல்யூட் ஆகுது. ஏன் பொல்யூட் ஆகுது, அதை பொல்யூட் ஆகாமல் நம்ம எப்படி வந்து தடுக்கலாம் அப்படின்றது தான். ஓகே, வாட்டர் பொல்யூஷன். அடுத்தது வாட்டர் பார்ன் டிசீசஸ். இந்த சுத்தமாக இருக்கிற தண்ணி வந்து அசுத்தமாகுது இல்லையா? ஸோ அந்த அசுத்தமான தண்ணி வந்து நம்ம குடிக்கிறதுனால, நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில டிசீசஸ் வந்து வருது. அது வந்து வாட்டர் பார்ன் டிசீஸ். தண்ணியால் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அதர் டிசீசஸில் நம்ம டெங்கு ஃபீவரும் வந்து ஸ்வைன் ஃப்ளூ, இந்த ரெண்டுத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம டெங்கு ஃபீவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் வந்து இதனால் இறந்துட்டாங்க அப்படின்றது கேள்விப்பட்டிருப்போம். ஸோ டெங்கு ஃபீவர் வந்து ஏன் வருது, அது நமக்கு வராமல் எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்றதும். அதே மாதிரி ஸ்வைன் ஃப்ளூ, ஸோ பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். ஹலோ சில்ட்ரன், இப்போ நம்ம இந்த வீடியோவில் வாட்டர் பொல்யூஷன், ஸோ தண்ணி வந்து எப்படி அசுத்தமாகுது, ஸோ அதை எப்படி நம்ம அசுத்தமாகாமல் தடுக்கிறது அப்படின்றத பற்றியும், வாட்டர் பார்ன் டிசீசஸ், தண்ணி அசுத்தமாக இருக்கும்போது என்ன டிசீசஸ்லாம் வரும், அதை நம்ம யூஸ் பண்ணும்போது வர டிசீஸும், இன்னும் சில டிசீசஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். வாட்டர் பொல்யூஷன், வாட்டர் வந்து பொல்யூஷன் ஆகிறது, மாசுபடுறது. பொல்யூஷனாக மாசுபடுறது, அதாவது அசுத்தமாகிறது. வாட்டர் பொல்யூஷன் எப்படி ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இஸ் கால்டு வாட்டர் பொல்யூஷன். ஸோ மனிதர்கள் உபயோகப்படுத்துகிற பொருட்கள்னால தண்ணி வந்து அசுத்தமாகிறது பேர் வந்து வாட்டர் பொல்யூஷன். தண்ணி வந்து கெட்டு போகிற மாதிரி, அசுத்தமாகிற மாதிரி இருக்கிறதுலாம் வந்து வாட்டர் பொல்யூஷன். ஸோ மனிதர்கள் பண்ணுறதுலாம் என்னென்னன்றதெல்லாம் பார்க்கலாம். கண்டாமினேஷன் அப்படின்றது வந்து கலக்கிறது. சரி, அவர் வாட்டர் ரிசோர்ஸஸ் பாண்டு, லேக், ரிவர், கேனல் அண்ட் வெல் ஆர் பொல்யூட்டட் பை. ஸோ நம்மளுடைய வாட்டர் பாடிஸ்லாம் என்னென்னது, நம்ம இடத்துல என்னென்னலாம் இருக்குது, பாண்டு, லேக், ரிவர், கேனல் அண்ட் வெல் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் வந்து என்னென்னலாம் மிக்ஸ் ஆனால் வாட்டர் பொல்யூஷன்னு சொல்ல வராங்க பாருங்கள். சானிட்டரி வாட்டர், ஸோ அசுத்தமான தண்ணி. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற கழிவுகள். ஸோ கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளிவிட அந்த மெட்டல்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த தண்ணியாக இருக்கட்டும். அடுத்து இன்செக்டிசைட்ஸ்னால் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள். பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்ப்ரேலாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஸ்ப்ரேலாம் வந்து ஒரு கெமிக்கல்ஸு. ஃபெர்டிலைசர்ஸ்னால் உரங்கள். ஸோ பயிர் நல்லா வளரணும் அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, உரங்கள் போட்டு வளர்க்குறாங்க. ஸோ அந்த உரங்கள் வந்து தண்ணியில் கலக்கிறதுனாலையும். அடுத்து சீவேஜஸ்னால் வந்து சாக்கடை கழிவுகள். சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படின்னா துணி நல்லா வெளுக்கணுன்றதுக்காக கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. அதாவது நேச்சுரலாக இல்லாமல், சிந்தட்டிக்னால் வந்து அன்நேச்சுரல், அதாவது ஆர்டிஃபிஷியலாக வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் தண்ணியோட கலக்கிறதுனாலையோ, இல்லை கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் சொல்லிவிட்டு ஆயில் வந்து தண்ணியோட கலக்கிறதுனாலையோ, இல்லை ஹெவி மெட்டல்ஸ், அந்த ஆர்சனிக், கேட்மியம் போன்ற மெட்டல்ஸோ, இல்லை ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்னால் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து நிறைய ரேஸ் வச்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரேஸ் வந்து இருக்கிற வேஸ்ட்டை வந்து வெளியில் வரும்போது அந்த வேஸ்ட் வந்து நம்ம தண்ணியோட கலக்கிறது, ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் தண்ணியோட கலக்கிறதுனால தான் வாட்டர் பொல்யூஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. தீஸ் அன்வான்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் விச் பொல்யூட் வாட்டர் ஆர் கால்டு வாட்டர் பொல்யூட்டன்ஸ். பொல்யூட்டன்ஸ்னால் என்ன, அசுத்தமான பொருட்கள் தான் வந்து பொல்யூட்டன்ஸ். பொல்யூஷன்னா வந்து அசுத்தம் இல்லை மாசுபாடுன்னு சொல்கிறது. பொல்யூட்டன்ஸ் அப்படின்றது அசுத்தமான பொருட்கள், அதாவது சுத்தம் இல்லாத பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ்னால் வந்து ஹார்ம்ஃபுல்லாக நமக்கு கெடுதலை விளைவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். சரி, வாட்டர் பொல்யூஷன் ஏற்படுறது மேஜராக என்ன இருக்குது? த மேஜர் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் ஆர் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, சீவேஜ், டொமஸ்டிக் வேஸ்ட், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்டு இன்செக்டிசைட்ஸ், சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட்ஸ் அண்டு ஆயில் ஸ்பில். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்னால் கம்பெனிஸ்லேருந்து வர வேஸ்ட்டு, சீவேஜ்னால் சாக்கடை கழிவுகள், டொமஸ்டிக் வேஸ்ட்னால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போடுற பொருட்களிலோ இல்லை நீரோ.
அடுத்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்னால் வந்து வேதிப்பொருட்கள், உரங்கள். இன்செக்டிசைட்ஸ்னால் பூச்சிக்கொல்லி மருந்துகள். சிந்தட்டிக் டிடர்ஜென்ட்ஸ்னால் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுறது. அடுத்து ஆயில் ஸ்பில். ஸோ எண்ணெய் வந்து தண்ணியோட கலக்குது. அது எப்படி எண்ணெய் தண்ணியோட கலக்கும் பார்த்திங்கன்னா, நிறைய இப்போ நம்ம பீச்சு, அதாவது மெரினா பீச்சை கூட எடுத்துக்கோங்க. நம்மளுடைய பீச்சோ இல்லை வெளியில் வேறு ஏதாவது கடல்லையோ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து மிதந்துட்டு இருக்கும். அப்படி எண்ணெய் மிதந்துருக்கும் போது அந்த கடலில் இருக்கிற உயிரினங்கள் அந்த எண்ணெயை சாப்பிடும்போது என்ன ஆகும், அது அஃபெக்ட் ஆகும். அந்த கடல் வாழ் உயிரினங்களை நம்ம சாப்பிடும்போதும் என்ன ஆகும், நம்மளும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ எண்ணெய் வந்து கலக்காமல் வந்து கடல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதில் எப்படி எண்ணெய் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல்லாம் வந்து இயங்குறதுக்கு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரியான மிஷின்ஸு, பேட்ரியெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இருப்பாங்க. ஸோ அப்போ அதில் தேவையில்லாமல் இருக்கிற அந்த ஆயில் வந்து அந்த கண்டிப்பாக அந்த கடலில் வந்து கலக்கும். கடல் மேலே வந்து மிதக்கும். இது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்லேருந்து வர ஆயில். ஸோ இந்த மாதிரி ஆயில் கடலில் கலந்தாலே வந்து என்ன ஆகுது, வாட்டர் பொல்யூஷன் தான் நமக்கு வந்து வருது. ஸோ அந்த கடலை நம்பி இருக்கிற உயிரினங்களும் இருக்குது, அதை நம்ம சாப்பிடும்போதும் ஸோ நம்ம வந்து அஃபெக்ட் ஆகுறோம். ஸோ இதெல்லாம் வந்து வாட்டர் பொல்யூஷனுடைய மேஜர் காசஸாக வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த வாட்டர் பொல்யூட்டன்ஸ், ஸோ அந்த சோர்ஸஸ்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், அந்த படம் பாருங்கள், படத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா. த டிஸ்சார்ஜ் ஆஃப் அன்ட்ரீட்டட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ் இன்டு ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் காசஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். ஸோ கம்பெனிஸ்லேருந்து வர அந்த வேஸ்ட்டு ஸோ நம்மளுடைய ரிவர்ஸ்லேயும் லேக்லேயும் வந்து மிக்ஸ் ஆகுது, கலந்துருக்கு இல்லையா. இதுதான் வந்து ஒரு மெயின் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் பொல்யூஷனுடைய ஒரு முக்கியமான சோர்ஸ் என்னதுன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு தான். The industrial waste contain harmful substances such as acid, alkalis and hot water. The chemical like arsenic, lead, mercury and cadmium are released by the industries and it leads to toxicity in plants and animals. ஸோ ஒரு கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கெமிக்கல்ஸ் வந்து ஆர்சனிக், லெட், மெர்க்குரி, கேட்மியம் இதெல்லாம் அதனுடைய நேம், ஓகேவா. ஸோ இந்த கெமிக்கல்ஸும் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர இந்த கெமிக்கல்ஸ் வந்து சேர்றதுனால நமக்கு வாட்டர் பொல்யூஷன் இருக்குது, ஒரு நச்சுத்தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்ஸிசிட்டினா வந்து நச்சுத்தன்மை. ஸோ நமக்கு வந்து தேவையில்லாமல் டிசீசஸ்லாம் வந்து வருது. ஸோ நமக்குன்னு இல்லை, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப கெடுதலை விளைவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். அடுத்தது சீவேஜ் பாருங்கள். த டம்பிங் ஆஃப் சீவேஜ் இன்டு ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் இஸ் த செகண்ட் மேஜர் காஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் இன் பிக் சிட்டிஸ். அதாவது சாக்கடை கழிவுகள் வந்து நல்ல தண்ணியோட, அதாவது ரிவர்ஸோ லேக்ஸோட மிக்ஸ் ஆகிறதா வந்து சிட்டிஸ், ஒரு பெரிய சிட்டிஸில் இருக்கிற ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து டொமஸ்டிக் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட், சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ், கேர்பேஜ், ரேப்பர்ஸ், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் கேரிடு பை த ஃப்ளோயிங் வாட்டர் பொல்யூட் த வாட்டர் பாடிஸ். ஸோ நம்ம அந்த தண்ணியில் வந்து நம்ம தூக்கி போடுறது இல்லை தண்ணியோட கலக்கிறது எல்லாமே வந்து இந்த வேஸ்ட் வாட்டர், தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக் வேஸ்ட்னால் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு, டிட்டர்ஜென்ட், கார்பேஜ், ரேப்பர்ஸ் அதெல்லாம். Chemical fertilizers and insecticides. The excess use of fertilizers and pesticides causes water pollution. அதுதான் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. ஃபெர்டிலைசர்ஸ்னால் யூரியாலாம் போடுவாங்கள்ல, அதுதான். So because these chemicals are washed into the rivers and lakes with the rain water, they pollute the soil and underground water also. ஸோ நார்மலாக இருக்கிற அந்த தண்ணி மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் வாட்டரையும் வந்து இது வந்து பொல்யூட் பண்ணுது இந்த ஃபெர்டிலைசர்ஸும் இன்செக்டிசைட்ஸும் சொல்கிறாங்க. பெஸ்டிசைட்ஸ் லைக் டிடிடின்றது ஒரு கேப்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டீனா டைக்ளோரோ, இன்னொரு டீனா டைஃபீனல், டீனா வந்து ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஸோ அந்த பேர் டிடிடி பெஸ்டிசைட், பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக தெளிக்கிறது. enter the bodies of aquatic animals and reach the human body by the way of food chain. ஸோ இது வந்து அந்த அனிமல்ஸையும் வந்து அக்வாட்டிக்னா தண்ணியை நம்பி இருக்கிற அனிமல்ஸ்லாம் என்னது, ஃபிஷ்ஷு, மற்ற அனிமல்ஸ்லாம் இல்லையா. ஸோ அதுவும் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஹியூமன் பாடி, ஸோ நம்மளும் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகுறோம், இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுனாலன்னு சொல்கிறாங்க. அடுத்தது
Synthetic detergents. Excess use of synthetic detergents for washing purposes produces foam and they pollute the water. துணி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய டிட்டர்ஜென்ட் போட்டு இன்னும் நிறைய கெமிக்கல் இருக்கிற மாதிரிலாம் பொருள் யூஸ் பண்ணுறது வந்து வாட்டரை பொல்யூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆயில் ஸ்பில். எண்ணெய் வந்து அதில் ஊற்றிருக்கிறது. ஆயில் லீக்கேஜஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சீ அஃபெக்ட் த மெரைன் ஆர்கானிசம்ஸ். மெரைன் அப்படின்றது கடல்வாழ் உயிரினங்கள். ஸோ கடலை நம்பி இருக்கிற உயிரினங்கள் வந்து அதனால் அஃபெக்ட் ஆகுது அந்த ஆயில்னாலன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ். இதில் வந்து பெஸ்டிசைட்ஸ், அதாவது விவசாயம் பண்ணும்போது பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணுன்றதுக்காகலாம் அடிக்கிறாங்கன்னு பார்த்தோம். டிடிடி, டைக்ளோரோ டைஃபீனைல் டைக்ளோரோஎத்தீன். சரி, இந்த பூச்சிக்கொல்லிகள் நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகும்? ஸோ நம்மளும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ இதுக்கு உண்டான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். சரி, வாட்டர் பொல்யூஷன் ஆகாமல் எப்படிலாம் நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸஸ் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் ஷுட் பி அவாய்டட் இன் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். ஸோ நமக்கு தெரியும். ஸோ அதிக அளவுக்கு உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் யூஸ் பண்ணுறத வந்து நம்ம கம்மி பண்ணணும். யூஸ் ஆஃப் சிந்தட்டிக் டிட்டர்ஜென்ட் ஷுட் பி மினிமைஸ்ட் ஆர் பயோடிகிரேடபிள் டிட்டர்ஜென்ட் ஷுட் பி யூஸ்டு. ஒன்று நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கெமிக்கல்ஸ் டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணணும். இல்லைனா வந்து பயோடிகிரேடபிள் டிட்டர்ஜெண்ட்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பயோடிகிரேடபிள்னால் உங்களுக்கு தெரியும், மண் நல்லா செதஞ்சு போகிற மாதிரி மக்கிடுற மாதிரியான டிட்டர்ஜென்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது நேச்சுரல் டிட்டர்ஜென்ட்ஸை வந்து யூஸ் பண்ணணும். நேச்சுரலாகவே எப்படி நம்ம வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணுறது, ஸோ வாஷிங் பர்பஸ்க்கு எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்தது ட்ரீஸ் அண்ட் ஷ்ரப்ஸ் ஷுட் பி பிளான்டட் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ் ஆர் லேக்ஸ். ஸோ ஆறுகள் அதை சுற்றியும் இல்லை ஏரிகள் சுற்றி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து மரங்களையும் புதர்களையும் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மண் அரிப்பு இருக்காமல், மண் வந்து அரிச்சிட்டு அது கீழே வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. அடுத்து பிளாஸ்டிக் வேஸ்ட், ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஷுட் நாட் பி த்ரோன் இன்டு ஓப்பன் ட்ரெயின்ஸ். ட்ரெயின்ஸ் அப்படின்றது நம்மளுடைய ஓடுற தண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பிளாஸ்டிக்கோ இல்லை ஃபுட் மெட்டீரியலோ வெஜிடபிள்ஸோ எதையுமே வந்து அதில் போட்டு அதை வந்து நம்ம அசுத்தம் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட். ஸோ அது அந்த சாக்கடை எல்லாம் வெளில வரும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து அது வெளியில் போகிற அளவுக்கு உண்டான அந்த ட்ரீட்மெண்ட்டும் சரியாக இருக்கணும். அதை சரியாக வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ சாக்கடை கழிவுகள் தண்ணியோட கலக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும்போது வாட்டர் பொல்யூஷனை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். வாட்டர் பார்ன் டிசீசஸ், தண்ணி அசுத்தமாக இருக்கிறதுனால வர டிசீசஸ். இல்னஸ் காஸ்டு பை த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசன்ட் இன் த அன்ட்ரீட்டட் ஆர் கண்டாமினேட்டட் வாட்டர் இஸ் கால்டு வாட்டர் பார்ன் டிசீசஸ். ஸோ உங்களுக்கு அந்த நேம்லேயே தெரியுது, நமக்கு தேவையில்லாமல் நச்சுத்தன்மை விளைவிக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கிருமிகள்னால் வரக்கூடியது தான் வந்து இந்த வாட்டர் பார்ன் டிசீசஸ். ஸோ அதில் வந்து அசுத்தங்கள் நிறைய வந்து கலந்துருக்குது அப்படின்னு சொல்கிறேன். தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மார்பிடிட்டி அண்டு மார்ட்டாலிட்டி இன் ஆல் ஏஜ் குரூப்ஸ், பர்டிகுலர்லி அமங் சில்ட்ரன் அண்டர் 5 years ஆஃப் ஏஜ். ஸோ இது வந்து சின்ன பசங்க மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பிலீவ்டு தட் 80% ஆஃப் ஆல் டிசீசஸ் இன் த வேர்ல்டு ஆர் காஸ்டு பை இன்அடிக்குவேட் சானிடேஷன் அண்டு பொல்யூட்டட் வாட்டர். ஸோ 100% இருக்கிற அந்த நோய்கள் வந்து சொல்கிறாங்க, அதில் 80% வந்து இந்த கண்டாமினேட்டட் பொல்யூட்டட் வாட்டர்னாலையும், ஸோ இந்த சுத்தமாக இல்லாமல் இருக்கிற அந்த தண்ணியை குடிக்கிறதுனாலையும் தான் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மார்பிடிட்டி அண்ட் மார்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ மார்பிடிட்டி அப்படின்றது நோயுற்ற தன்மை, மார்டாலிட்டின்றது இறப்பு. ஸோ அதாவது 5 வயதுக்கு கீழே இருக்கிற சில்ட்ரன் வந்து இறக்கிறதுக்கு இந்த கண்டாமினேட்டட் வாட்டர் தான் வந்து ஒரு ரீசனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பார்ன் டிசீசஸ். என்னென்னலாம் டிசீசஸ் இருக்குது, அதனுடைய சிம்டம்ஸ்லாம் என்னவாக இருக்கும்னு பார்க்கலாம். நேம் ஆஃப் த வாட்டர் பார்ன் டிசீசஸ், காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ், சிம்டம்ஸ். ஓகே, டயேரியா, பாக்டீரியா அண்டு பேராசைட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சல்மோனெல்லா, ஷிகெல்லா அண்டு ஈகோலை இதெல்லாம் பாக்டீரியாவோட நேம். ஸோ என்ன சிம்டம் இருக்கும் டயேரியா வந்துச்சுன்னா? இன்டைஜஷன், ஸ்வெட்டிங், அப்டாமினல் பெயின், வாமிட்டிங், ஸ்டொமக் கிராம்ஸ். ஸோ வயிறு வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, நல்லா ஸ்வெட்டிங் வரா மாதிரி இருக்குது, டைஜஷன் ஆகலை, வாமிட் வரா மாதிரி இருக்குன்னா டயேரியா. டிசென்ட்ரி, ஷிக்லோசிஸ், பாக்டீரியா வந்து ஷிக்லா, இந்த பாக்டீரியாவால் தான் வருது. டிசென்ட்ரி இருந்ததுன்னா என்ன சிம்டம் இருக்கும்? பிளட் இன் ஸ்டூல், இன்டைஜஷன், வாமிட்டிங், டீஹைட்ரேஷன், ஃபீவர், வெயிட் லாஸ். ஸ்டூல் அப்படின்றது நம்ம மலத்தில் வந்து பிளட் வர்றது. ஸோ இன்டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது, வாமிட்டிங். ஸோ டீஹைட்ரேஷன், தண்ணி குடிக்காமல் இருக்கும்போது வர்றது. ஸோ டீஹைட்ரேஷன், ஃபீவர், வெயிட் லாஸ் இதெல்லாம் வந்து டிசென்ட்ரி. டைஃபாய்டு ஃபீவர் வந்து சல்மோனெல்லா. ஃபீவர் அதிகமாக இருக்கிறது, தலைவலி, ஸோ வயிறு வலி, மசில் வீக்னஸ், வெயிட் லாஸ். காலரா, விப்ரியோ காலரே அப்படின்ற பாக்டீரியாவில் வர்றது. சிவியர் டயேரியா, வாமிட்டிங், டீஹைட்ரேஷன். டயேரியானா அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல முன்னாடி, ஸோ அது. ஹெப்படைட்டிஸ் ஏ, ஸோ இது வந்து வைரஸ் ஹெப்படைட்டிஸ். வாமிட்டிங், ஃபீவர், டார்க் யூரின், இச்சிங்னா வந்து அரிப்பு, எல்லோ ஸ்கின் அண்ட் ஐஸ், லேக் ஆஃப் ஆப்படைட். ஓகே, ஹெப்படைட்டிஸ் இ வந்து அதே வைரஸ் ஹெப்படைட்டிஸ் இயில் வாமிட்டிங், ஃபீவர், டார்க் யூரின், இச்சிங், எல்லோ ஸ்கின் அண்ட் ஐஸ், லேக் ஆஃப் ஆப்படைட். ஸோ இதெல்லாம் வந்து வாட்டர் தண்ணி வந்து சுத்தமாக இல்லைன்னா ஸோ வரக்கூடிய டிசீசஸ். அந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய சிம்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. லேக் ஆஃப் அப்படைட் அப்படி சொன்னோம் இல்லையா, அப்படின்னா என்னென்னா சாப்பாடே பிடிக்காமல் போகிறது, பசி எடுக்காமல் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ்னால் வரும். ப்ரிவென்ஷன் ஆஃப் வாட்டர் பார்ன் டிசீசஸ். எப்படி தடுக்கலாம் இந்த டிசீசஸ் வராமல்? குட் பர்சனல் ஹைஜீன் ஷுட் பி ப்ராக்டிஸ்ட் அண்ட் பேசிக் சானிடேஷன் ஷுட் பி இம்ப்ரூவ். எப்பவுமே நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம யூஸ் பண்ணுற பொருளாக இருந்தாலும் சொல்ல வராங்க. குளோரினேட்டட் அண்ட் பாயில்டு வாட்டர் ஷுட் பி யூஸ்டு ஃபார் ட்ரிங்கிங். குடிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? குளோரின் கலந்ததோ இல்லை தண்ணி வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு நம்ம குடிக்கலாம். ட்ரிங்க் பாயில்டு ஆர் பாஸ்டரைஸ்டு மில்க். அதே மாதிரி மில்க்கும் வந்து நம்ம பாயில் பண்ணியோ இல்லை பாஸ்டரைஸ்டு பண்ணியோ நம்ம வந்து குடிக்கலான்னு சொல்கிறாங்க. டிஸ்போஸ் இன்ஃபெக்ஷியஸ் வேஸ்ட் ப்ராப்பர்லி. நமக்கு தேவையில்லாமல் வேஸ்ட்டாக இருக்கிறது, ஈஸியாக வந்து மற்றது தொற்றா மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பராக என்ன பண்ணணும்? டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Other diseases. Apart from the waterborne diseases mentioned above, there are many diseases which are spread by vectors which breed in stagnant water in our surrounding. இதுக்கு முன்னாடி நம்ம waterborne diseases பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு சிலதுனால வந்து தொத்துறக்கூடியது வெக்டர்ஸ்னால் ஒரு சிலதுனால தொத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்னன்ட் வாட்டர், தண்ணி வந்து ஒரு இடத்துல தேங்கி இருக்குன்னா அதனால் என்ன வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ் மஸ்கிட்டோ breeds in stagnant water and it causes dengue fever. Similarly, pigs feed in the stagnant sewage water. The pigs infected by virus spread swine flu. ஸோ இப்போ வந்து எய்ட்ஸ் மஸ்கிட்டோவால் நமக்கு டெங்கு ஃபீவர் வரும்னு சொல்கிறாங்க. அதாவது தண்ணி வந்து தேங்கி இருக்கிறதுல கொசு, அதனால் அந்த கொசு வந்து நம்மளை கடிக்கும்போது நமக்கு வர்றது, ஓகேவா, டெங்கு ஃபீவர். அதே மாதிரி இந்த பிக்ஸ்னால் தெரியும் இல்லையா, பன்றிகள். ஸோ அது வந்து தண்ணியில் இருக்கும், அந்த பன்றிக்கு வந்து ஒரு வைரஸ் அஃபெக்டாக இருக்கும், ஓகேவா. அந்த வைரஸ் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு நமக்கும் வரும்போது ஸ்வைன் ஃப்ளூ நமக்கும் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்வைன் ஃப்ளூ எதனால் வரும்னா பன்றிகள்னால வரும். Dengue fever. Dengue is a viral disease spread by Aedes female mosquitoes that bite during daytime. They breed in clean stagnant water found in containers and old tires. ஸோ இந்த கொசுக்கள் வந்து சொல்கிறாங்க
ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் எய்ட்ஸ்ன்ற ஒரு பெண் கொசுக்கள். இது வந்து எப்படின்னா பகலில் தான் வந்து கடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொசுக்கள் எங்கே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான, அதாவது தூய்மையான தண்ணியில், தேங்கி இருக்கிற தண்ணியில் தான் வந்து நிறைய உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த பழைய டயர்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே கூட தண்ணி தேங்கி இருந்ததுனாலும் இந்த கொசுக்கள் வந்து நிறைய உற்பத்தி ஆகும்னு சொல்கிறாங்க. சரி, டெங்கு ஃபீவர் இருந்ததுன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும்? Symptoms may include high fever, severe headache, muscle and joint pain and a characteristic skin rash. ரேஷஸ்னால் சிவப்பாக நமக்கு சொறி மாதிரி வர்றது, ஸ்கின் ரேஷ். சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு ஃபீவர் டிப்பிக்கலி பிகின் 3 to 14 days ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன். எப்போவுமே அப்போவே நமக்கு தெரியாதுன்னு சொல்ல வராங்க. ஸோ எப்போ தான் நமக்கு தெரிய வரும்? 3லேருந்து 14 நாளுக்கு அப்புறம் தான் இந்த சிம்டம்ஸ் நமக்கு தெரிய வருமா. ஓகே. டெஃபிஷியன்சி ஆஃப் பிளேட்லெட்ஸ் இன் பிளட். ஸோ பிளட்டில் வந்து நமக்கு பிளேட்லெட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெட் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ அதை நம்ம செக் பண்ணும்போது, அதாவது நம்ம அதை பிளட் டெஸ்ட் எடுத்து நம்ம பார்க்கும்போது அந்த பிளேட்லெட்ஸ்னுடைய லெவல் இருக்கிறத விட கம்மியாச்சு அப்படின்னாலும் இந்த டெங்கு ஃபீவர் இருக்கலாம். அடுத்து இன்டென்ஸ் ஸ்டொமக் பெயின் அதிகமாக இருக்கிறது. ரெகுலர் வாமிட்டிங் வித் பிளட். ஸோ வாமிட் வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த எல்லா சிம்டம்ஸுமே இருந்தால் தான் வந்து டெங்கு ஃபீவர். ஓகே. டெங்கு ஃபீவர் வராமல் எப்படி தடுக்கலாம்? ப்ரிவென்ஷன். ஸ்ப்ரே த ஹவுஸ் வித் ஆன்டி மஸ்கிட்டோ ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். ட்ரை டு வியர் clothes that cover skin areas. ஸோ நம்ம வந்து எங்கெல்லாம் நமக்கு கடிக்கும், ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து தூங்கலாம், கொசுலாம் கடிக்காமல். க்ளோஸ் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் டியூரிங் ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ எப்போவுமே கதவுகள், ஜன்னல்கள் எல்லாமே வந்து மூடி வைக்கலாம். இல்லை மஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்ணலாம். டு நாட் லீவ் ஸ்டாக்னண்ட் வாட்டர் எனிவேர் இன் அண்ட் அரவுண்ட் த ஹவுஸ். எப்போவுமே வீட்டுக்கு பக்கத்துலேயோ எங்கேயுமே வந்து தண்ணி தேங்காமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது டெங்கு ஃபீவர் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். ட்ரீட்மெண்ட். டெங்கு இஸ் காஸ்டு பை எ வைரஸ் அண்ட் ஸோ தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ஆர் கியூ. எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க. எ ஹை ஃபீவர் அண்ட் வாமிட்டிங் கேன் டீஹைட்ரேட் த பாடி. ஸோ த பர்சன் ஷுட் ட்ரிங்க் க்ளீன் வாட்டர். ஸோ சுத்தமான தண்ணி வந்து குடிக்கலாம். ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து நிறைய ஃபீவர் இருக்குது, நல்லா வாமிட்டிங் இருக்குது அப்படின்னா அது வந்து கம்மி பண்ணுறதுக்கு அது எப்படி நம்ம கம்மி பண்ணுவோம்? ஹை ஃபீவராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான பொருட்கள் நம்ம வந்து சாப்பிட்லாம். வாமிட்டிங் வந்து எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுவோம்? ஸோ அதை வந்து டாக்டர்கிட்ட நம்ம வந்து கன்சல்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கிற தண்ணியை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் குடிக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் கேன் ஹெல்ப் ரீப்ளேஸ் த ஃப்ளூயிட்ஸ் அண்ட் மினரல்ஸ் லாஸ்ட் இன் த பாடி. ஸோ ஒரு சிலர் வந்து வாமிட்டிங் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சால்ட்ஸ் கொடுப்பாங்க, அதாவது உப்பு சர்க்கரை சேர்ந்த மாதிரியான ஒரு சால்ட்ஸ். இல்லைனா மெடிக்கல் ஷாப்பில் போனோன்னா அதுக்குன்னு ஒரு ஜூஸ் வந்து கொடுப்பாங்க, அதாவது ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஜூஸ். அதை நம்ம குடிக்கும்போது நம்ம பாடி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். டேக்கிங் பெயின் கில்லர்ஸ் லைக் டைலினால் ஆர் பேராசிட்டமால் கேன் ஹெல்ப் டு ரெடியூஸ் ஃபீவர் அண்டு ஈஸ் பெயின். ஸோ இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸ்வைன் ஃப்ளூ, H1N1 அந்த வைரஸ் பேர். ஸ்வைன் ஃப்ளூ இஸ் ஏ ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் காஸ்டு பை இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் that infects the respiratory tracts of pigs and results in barking cough. ஸோ இருமலை வந்து ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் வரும்? ஸ்வைன் ஃப்ளூ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா அந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பன்றியில் வந்து அந்த வைரஸ் இருக்குது, அது வந்து ஒரு மனிதனுடைய ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், சுவாச சம்பந்தமான அந்த பகுதிகளை வந்து அஃபெக்ட் பண்ணுறது. இட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் டு ஹியூமன் பீயிங்ஸ். People who are constantly exposed to pigs are at risk of swine flu infection. ஸோ பிக்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ இல்லை பிக்ஸ் யாரெல்லாம் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஃபெக்ஷன் வந்து வர்றதுக்கு. எல்லா பிக்ஸ்க்கும் கிடையாது, அந்த பிக்குக்கு அந்த வைரஸ் இருந்ததுன்னா அது நமக்கே வந்து அஃபெக்ட் ஆகும். பை கீப்பிங் அவர் சரௌண்டிங் ஃப்ரீ ஃப்ரம் சீவேஜ் வாட்டர் வி கேன் அவாய்ட் எக்ஸ்போஷர் டு
பிக்ஸ். அதனால் கழிவு தண்ணி, சாக்கடை தண்ணிலாம் இல்லாமல் நம்ம பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ சாக்கடை தண்ணியில் தான் வந்து பிக்ஸ் இருக்கும். அந்த பிக்ஸில் தான் வந்து நமக்கு இந்த மாதிரியான வைரஸ் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. நேம் ஆஃப் த டிசீஸ், காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ், சிம்டம்ஸ். இப்போ என்ன டிசீஸ் கொடுத்துருக்காங்க? டெங்கு ஃபீவர். அது எந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாவி வைரஸ். அதை சிம்டம் என்ன? ஹை ஃபீவர், சிவியர் ஹெட்டேக், மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின், வாமிட்டிங் வித் பிளட் அண்ட் ஸ்டொமக் பெயின். ஸ்வைன் ஃப்ளூ H1N1. ஸோ இது எந்த வைரஸ்னால வரும்? ஸ்வைன் ஃப்ளூனா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். சிம்டம்ஸ் என்ன? இன்ஃபெக்ஷன் இன் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ், இன்டைஜஷன், நேசல் செக்ரிஷன்ஸ். நேசல் அப்படின்றது அந்த சுவாச பகுதி, நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து நேசல் செக்ரிஷன் சொல்கிறது. இன்டைஜஷன், டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது. We will do some activities. How to prevent mosquito breeding in your home. ஸோ உங்கள் வீட்டு பகுதியில் கொசுக்கள் வராமல் நீ எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுப்ப? கொசு பரவாமல் இருக்க நீ என்னென்னலாம் வந்து செய்வ அப்படின்றத ஒரு வீடியோவில் எங்களுக்கு வந்து சொல்லணும். டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்ஸா, ஸ்டாக்னன்ட்,